ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். 90s கிட்ஸ் ஃபேவரட்டான ரெசிபி. ஸ்கூல் டைமில் இதை சாப்பிடாதவங்க இருக்கவே மாட்டாங்க. மேங்கோ பார் அவ்வளோ ஃபேமஸ். குறிப்பாக இதோட டேஸ்ட்டுக்கு நிறைய பேர் 90s கிட்ஸில் அடிமைன்னே சொல்லலாம். இது எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செம்ம ஈஸி அண்ட் சூப்பராக பண்ணிடலாம். டக்குன்னு ஒரு 4-5 இன்க்ரீடியன்ட் தான் தேவைப்படும். மற்றதுக்கு ஃபஸ்ட்டு 3 பச்சை மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தோலை ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். சீவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாங்காவை சின்னதாக நல்லா கட் பண்ணிக்கலாம். இது நல்லா எல்லா மாங்காவும் 3 மாங்காவும் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேனில் நிறைய தண்ணி ஊற்றுங்க. இந்த 3 மாங்காய் முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிங்கன்னா அந்த மாங்காய் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு குக் ஆகணும். இது நல்லா மேஷ் ஆகணும், கொஞ்சம் கூட கட்டியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு மேங்கோ பார் எடுக்கும்போது அந்த தோசை மாதிரி வரும். ஸோ அதனால் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். திரும்ப அதே தண்ணியில் எவ்வளோ மாங்காய் போட்டோமோ அதுக்கு இனிப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. அது வெள்ளைப்பாக ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் இதை போய் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணிலாம் எதுவுமே கலக்காமல் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் கூட கட்டைகள் இல்லாமல் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அதுக்குள்ளே நம்மளுக்கு வெள்ளை பாகு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கன்சிஸ்டன்சி இந்த பாகுபதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மேங்கோ பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள். சப்போஸ் உங்களுக்கு மிளகாத்தூள் உப்பு எதுவும் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நடுவில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஆட் பண்ணுங்கிறதுலாம் கிடையாது. நம்ம அந்த பாகு வெள்ளை பாகு எடுத்து வச்சோம்ல, அதை நல்லா தூசிகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக அவ்வளோலாம் தூசியில் லைட்டாக கொஞ்சமாக தூசி இருக்குது. அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கைவிடாமல் நல்லா கண்டினியூஸாக கிளறிட்டே இருக்கணும். அந்த வெள்ளை பாகும் அந்த மாங்காவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி கிளறி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நீங்கள் எவ்வளோக்குள்ளே கெட்டியாக கிண்டுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமும் உங்களுக்கு அந்த மாங்காய் சீக்கிரமே ட்ரை ஆகிடும். சீக்கிரமாக மேங்கோ பார் ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் தான் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேட்டில் இல்லைனா பட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி பட்டர் ஷீட்னால் நெய் தடவை தேவையில்லை. இந்த மாதிரி பிளேட்டில் நெய் தடவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி இங்கே பாருங்கள், கொஞ்சம் அந்த அல்வா மாதிரி கொஞ்சம் லைட்டாக இந்த அளவுக்கு ஊற்றினா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்காக கொஞ்சமாக ஊற்றி நான் ஃபஸ்ட்டு மேங்கோ பாரை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். பாதி தான் ஊற்றிருக்கேன். அடுத்த பாதி இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஈவனாக அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். இது நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் ஒரு நாள் காய வச்சா போதும், இல்லைனா 3 மணி நேரம் காய வச்சாலும் போதும். நீங்கள் அது இந்த வெள்ளை பாகு போட்டு நீங்கள் கிண்டுறதை பொறுத்து. நான் எனக்கு 3 ஹார்ஸ்லேயே வெயிலில் வச்சேன், கெட்டியாகிடுச்சு. வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வச்சிங்கன்னா ஒரு 3 ஹார்ஸே போதும். நல்ல வெயில் படுற இடம் நிழல் மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கையில் எடுத்தால் ஒட்டாமல் வரணும். வெயிலில் எதுக்காக வைக்கிறோன்னா கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் நல்லா வரும். அதனால் சீக்கிரமாக கெட்டு போயிடாது மேங்கோ பார். பாருங்கள், சூப்பராக அப்படியே நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன்